அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கெமிக்கல் பாண்டிங் வேதி பிணைப்பு அப்படிங்கிற பாடத்தில் கவர்ச்சி விசைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வேதி பிணைப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். ஒரு அணுவும் மற்றொரு அணுவும் நெருங்கி வரும்போது அவைகளுக்கு இடையே உருவாகும் பிணைப்பை தான் நம்ம வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது, பக்கத்தில் நெருங்கி வரும்போது என்ன செஞ்சிருச்சு, பிணைப்பு உருவாயிருச்சு. இந்த பிணைப்பை தான் நம்ம வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் வேதி பிணைப்புனா என்ன, வேதி பிணைப்பினுடைய வகைகள் தெரியும். அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு, உலோக பிணைப்பு அப்படிங்கிறலாம் தெரியும். இப்படி வேதி பிணைப்பு உருவானதுக்கப்புறம் இப்போ இந்த H2 மூலக்கூறு இருக்கு இல்லையா, இதை மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த H2 மூலக்கூறு மாதிரி ஒரு H2O நீர் மூலக்கூறு, இந்த மாதிரி மூலக்கூறு உருவானதுக்கப்புறம் அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு விசை என்ன செய்யும் அப்படி கேட்டினா இருக்கும். அந்த விசையின் காரணமாக 2 மூலக்கூறுகள் நெருங்கி வந்து இருக்கும். அந்த நெருங்கி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம குடிக்கிற தண்ணி நீர்ம நிலையில் இருக்கிறதுக்கு காரணமே கவர்ச்சி விசை. என்ன கவர்ச்சி விசை? ஹைட்ரஜன் பாண்டிங். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் எந்த மாதிரி கவர்ச்சி விசைகள் இருக்குது, அது எப்படி உருவாகுது, அந்த பாடப்பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுக்கு எத்தகைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இப்போ ஹைட்ரஜன் குளோரைடு இருக்குது. இப்போ அந்த ஹைட்ரஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. குளோரைடை சுற்றி 17 எலக்ட்ரான், மொதல் கூட்டில் 2 எலக்ட்ரான், அடுத்த கூட்டில் 8 எலக்ட்ரான், கடைசி கூட்டில் 7 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இது 2 என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானை ஷேர் பண்ணி பிணைப்பு உருவாகுது. இந்த மாதிரி பிணைப்பு உருவாயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ம விதிப்படி குளோரினுக்கு 8 எலக்ட்ரான் இருக்குது. 2, 4, 6, 8. ஹைட்ரஜனுக்கு டியூப்லெட் விதி, 2 எலக்ட்ரானே போதுமானது. ஸோ 2 எலக்ட்ரான் படி ஒரு பிணைப்பு உருவாயிருச்சு. இந்த மாதிரி உருவானால் அதுக்கு பேர் சகப்பிணைப்பு. ஆனால் இங்கே சகப்பிணைப்பு உருவானதுக்கப்புறம் இந்த குளோரின் ஹைட்ரஜன் ரெண்டினுடைய எலக்ட்ரான் கவர்தன்மை பார்க்கணும். எலக்ட்ரான் கவர்தன்மைனா பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன் பக்கமாக இழுக்கிறது, எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்னு பேர். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம், 3. ஹைட்ரஜனுக்கு 2.1, 2.1. அப்போ இது என்ன செய்யும், இந்த 2 எலக்ட்ரானை தன் பக்கமாக என்ன செய்யும், கவரை பார்க்கும். அப்போ என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் குளோரினுக்கு வலிமையான கவர்தல் இருக்கும், ஹைட்ரஜனுக்கு வலிமை குறைந்த கவர்தல் இருக்கும். இப்போ பாருங்கள், எலக்ட்ரானை தன் பக்கமாக இழுத்துருச்சு. அப்போ எலக்ட்ரானை தன் பக்கமாக இழுத்த உடனே இது என்ன செஞ்சிருச்சு, பகுதி அளவு எதிர்மின் சுமையை அடைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் ஹைட்ரஜன் வந்து என்ன செஞ்சிருக்கு, நேர்மின் சுமையை அடைஞ்சிருச்சு. அப்போ இது சகப்பிணைப்பில் அயனித்தன்மை உருவாயிருச்சு. அப்போ பார்சியல் அயானிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது அயனித்தன்மை உருவானதுனால இது எதிர்மின் சுமையாக மாறிடுச்சு, இந்த பக்கம் நேர்மின் சுமையாக இருக்குது. இப்போ இந்த மூலக்கூறு பாருங்கள், இந்த மூலக்கூறுடைய அமைப்பை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் புரோட்டான் நேர்மின் சுமை அதிகமாக இருக்கும், இந்த பக்கத்தில் எதிர்மின் சுமை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மூலக்கூறு, இப்போ 2 மூலக்கூறு எடுத்துக்கிறோமே பாரு, 2 மூலக்கூறு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது என்ன செய்யும், இந்த பக்கத்தில் எதிர்மின் சுமை இருக்குது இல்லையா, இந்த எதிர்மின் சுமை அடுத்த மூலக்கூறுடைய இந்த நேர்மின் சுமை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கும்போது இந்த நேர்மின் சுமை இந்த எதிர்மின் சுமையை நோக்கி இழுக்கும். அப்போ 2க்கு இடையில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் ஒரு கவர்ச்சி விசை உருவாகி 2ம் பக்கத்தில் வந்து நெருங்கி இருக்கும். அது வீக் ஃபோர்ஸ், ஒரு வலிமை குறைந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்துடுச்சு இந்த விஷயத்தான். இப்போ இது இருமுனைன்னு தானே சொன்னோம், பார்சியல் அயனிக் கேரக்டர் தான் சொன்னோம். பகுதி அளவு அயனி பிணைப்பாயிருச்சு, அதனால இருமுனை உருவாயிருச்சு. நேர்மின் சுமை எதிர்மின் சுமைன்ட்டு இருமுனை உருவாயிருச்சு. இங்கேயும் இருமுனை இருக்குது, இங்கேயும் இருமுனை இருக்குது. இந்த இருமுனைக்கு இடையில் கவர்ச்சி விசை இருக்கிறதுனால இது இருமுனை கவர்ச்சி விசை. பாருங்கள், டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். அப்போ டைபோல் இன்ட்ராக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஒரு இருமின் முனையுடைய ஒரு மூலக்கூறுக்கும் இருமின் முனையுடைய மற்றொரு மூலக்கூறும் பக்கத்தில் நெருங்கி வரும்போது 2க்கு இடையில் ஒரு கவர்ச்சி விசை உருவானா அந்த கவர்ச்சி விசையத்தான் இருமுனை கவர்ச்சி விசை, அதாவது டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். இது ஒரு இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன், அதாவது இரு மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை. அது 2 டைப் இருக்குது. என்ன,
மூலக்கூறுகளுக்கு உள்ளே நடக்கும் கவர்ச்சி விசை, மூலக்கூறுகளுக்கு இடையே நடக்கும் கவர்ச்சி விசைன்னு இருக்குது. இது வந்து மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை, இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து பாருங்கள், டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன், அதாவது இருமுனை தூண்டப்பட்ட இருமுனை கவர்ச்சி விசைன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், HCl கிட்டத்தட்ட எலக்ட்ரான் வந்து இந்த பக்கமாக இருக்குது, எலக்ட்ரான் இந்த பக்கமாக இருக்கு இல்லையா. இந்த எலக்ட்ரான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டால், ஒரு நியூட்ரல் மாலிகுல் நடுநிலையான மூலக்கூறு இருந்துச்சுன்னா அந்த நடுநிலையான மூலக்கூறு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், இந்த எலக்ட்ரான் இதனுடைய புரோட்டானை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் கவருது. அப்படி புரோட்டானை கவர்ன உடனே இது ரெண்டுக்கு இடையிலான ஒரு கவர்ச்சி விசை, அதாவது தூண்டி இதனுடைய எலக்ட்ரான் வந்து அதனுடைய நேர்மின் சுமையை இழுத்து ரெண்டுக்கு இடையிலான ஒரு கவர்ச்சி விசை உருவாச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னது டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன், அதாவது இருமுனை தூண்டப்பட்ட இருமுனை கவர்ச்சி விசை அப்படின்னு பேர். இது எந்தெந்த மூலக்கூறுகளுக்கு இடையே நடக்கும்? ஒரு இருமுனை உடைய மூலக்கூறுக்கும், அதாவது ஒரு இருமுனை இல்லாத மூலக்கூறு, அதாவது போலார் மாலிகுலுக்கும் நான் போலார் மாலிகுலுக்கும் இடையில் ஒரு கவர்ச்சி விசை இருந்துச்சுன்னா அதைத்தான் டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி லண்டன் ஃபோர்ஸஸ். லண்டன் ஃபோர்ஸ்னால் என்ன? இப்போ இதுதான் ஒரு அணு, நடுவில் புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் நடக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், எலக்ட்ரான் பூரா ஒன் சைடு இருக்குது, இந்த பக்கத்தில் எலக்ட்ரான் கொஞ்சமாக இருக்குது. அப்போ அந்த அணுவிலே என்ன செய்யும், இந்த பக்கத்தில் எதிர்மின் சுமையும் இந்த பக்கத்தில் நேர்மின் சுமையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டால் உருவாயிரும். இந்த மாதிரி ஒரே அணு, இது ரெண்டுமே போலார் மாலிகுல், ரெண்டுமே நான் போலார் மாலிகுல், ரெண்டுமே முனைவில்லாத ஒரு மூலக்கூறு. அந்த மாதிரி மூலக்கூறுவாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் கேட்டால் பாருங்கள், எலக்ட்ரான் இந்த பக்கம் வந்துருச்சு, அதே நேரத்தில் அந்த மூலக்கூறுலையும் அதே மாதிரி எலக்ட்ரான் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் இந்த அணுவினுடைய புரோட்டானை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் கவருது. அப்போ ரெண்டுக்கு இடையில் என்ன செய்ய கேட்டால் ஒரு கவர்ச்சி விசை செயல்படுது. இந்த கவர்ச்சி விஷயத்தை என்ன செய்ய கேட்டால் லண்டன் டிஸ்பர்சிவ் ஃபோர்ஸ், லண்டன் கலைவு விசைன்னு சொல்கிறோம். அது ஃப்ராக்ஷன் செகண்டில் எலக்ட்ரான் இந்த பக்கம் வரும்போது மறுபடியும் விலகிடும், மறுபடியும் சேர்ந்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கவர்ச்சி விசை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கவர்ச்சி விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டால் வாண்டர் வால்ஸ் கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு நான் போலார் மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு கவர்ச்சி விசை இருந்துச்சுன்னா இருக்கக்கூடிய அந்த லண்டன் ஃபோர்ஸையும் ஒரு போலார் மாலிகுலுக்கும் ஒரு நான் போலார் மாலிகுலுக்கு இடையில், அதாவது HClக்கும் ஒரு ஹீலியா ஆட்டம், அந்த மாதிரி ஒரு ஆர்கான், இந்த மாதிரி நான் போலார் மாலிகுலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டைபோல் இன்டியூஸ்டு டைபோலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கவர்ச்சி விசையை நம்ம என்ன சொல்லணும் கேட்டோம்னா வாண்டர் வால்ஸ் கவர்ச்சி விசைகள் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா, இப்போ ஒரு நீர் மூலக்கூறு எடுத்திருக்கேன், இப்போ ஆக்சிஜன் எடுத்திருக்கேன், 2 ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 ஹைட்ரஜன் என்ன செய்யும், தன்னுடைய எலக்ட்ரானை ஆக்சிஜனோட ஷேர் பண்ணி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் பாண்டிங் பாம் ஆயிடுச்சு. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நீர் மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நீர் மூலக்கூறில் பாருங்கள் 2 பிணைப்பு உருவாயிருச்சு, 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இதை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானை, இந்த எலக்ட்ரானை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் தன் பக்கமாக கவரும். அப்படி கவர்றதுனால இங்கேயும் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் இது பாசிட்டிவாகவும் இது என்ன செய்ய கேட்டினா நெகட்டிவாகவும் என்ன செய்யும் மாறும். ஸோ இதுவும் பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இப்படி இருக்கும். அப்போ இங்கேயும் இருமின் முனை உருவாகுது. அப்போ இருமின் முனை உருவாகும்போது என்ன செய்ய கேட்டினா இந்த மூலக்கூறு உள்ள இந்த எலக்ட்ரான் இன்னொரு மூலக்கூறு வாட்டர் மூலக்கூறு இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் மூலக்கூறுக்கு இடையில் என்ன செய்ய கேட்டினா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால், ஒரு கவர்ச்சி விசையினால் நீர் மூலக்கூறு ஒன்றோடு ஒன்று இணையும். இதை என்ன செய்ய கேட்டினா ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நிறைய நீர் மூலக்கூறு இருக்குது. இப்போ இந்த மூலக்கூறுடைய இந்த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜனோட என்ன செய்யும் சேரும், அதே நேரத்தில் இந்த ஹைட்ரஜன் இப்படி ஒவ்வொரு மூலக்கூறோடையும் சேர்ந்து பிணைப்பை உருவாக்கும். அதுதான் ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு பாருங்கள். இதுக்கு இடையில் ஹைட்ரஜன் பிணைப்பு, இதுக்கு இடையில் ஹைட்ரஜன் பிணைப்பு, இங்கே 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 இப்படி சேர்ந்துக்கிட்டே போகும். அப்படி சேர்றதுனால தான் என்ன செஞ்சுருக்கு, இன்றைக்கி நம்ம நீர்ம நிலையில் நீர் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் எந்தெந்த மூலக்கூறுக்கு இடையில் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று
ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை, நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை, ஃப்ளூரினுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசை. இந்த மாதிரி நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஃப்ளூரின், ஆக்சிஜன் இந்த 4 தனிமங்களுக்கு இடையே என்ன செய்ய முடியாதுன்னா இந்த மாதிரி கவர்ச்சி விசை உருவாகுனா இந்த கவர்ச்சி விசையை தான் ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன கவர்ச்சி விசைகள் பார்த்தோம்? ஒன்று டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து லண்டன் ஃபோர்ஸஸ், இன்னொன்று ஹைட்ரஜன் பிணைப்பு. இந்த கவர்ச்சி விசைகள்லேயே எது வலிமையானது எது வலிமை குறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபோல் டைபோல் வந்து கொஞ்சம் வலிமையானது. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் உருவாகிறதுக்கு ரெண்டுக்கு இடையில் கவர்ச்சி விசை உருவாகிறதுனால டைபோல் டைபோல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய முடியாதுன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு தான் என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். டைபோல் இன்டியூஸ்டு டைபோலும் அது மாதிரி நான் போலார் மாலிகுலுக்குள் நடக்கூடிய அந்த லண்டன் டிஸ்பர்சிவ் ஃபோர்ஸும் என்ன செய்ய கேட்டால் வலிமை குறைந்ததாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், எளிதில் இது மாதிரி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும். ஸோ இப்போ கேள்விகளுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏஐபிஎம்டியில் 1994 கேட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், பின்வரும் பிணைப்புகளில் வலிமை குறைந்தது எது அப்படின்னு பாருங்கள். ஒன்று அயனி பிணைப்பு. அயனி பிணைப்பு ரொம்ப வலிமையானது, உங்களுக்கு தெரியும், NaCl அந்த மாதிரி. சகப்பிணைப்பு, இப்போ ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில் சகப்பிணைப்பு, நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில், நைட்ரஜன் நைட்ரஜனுக்கு இடையில் சகப்பிணைப்பு, சகப்பிணைப்பும் வலிமையானது. மெட்டாலிக் பாண்ட் உலோக பிணைப்பு, அதுவும் என்ன செய்யாது, வலிமையானது. ஹைட்ரஜன் பிணைப்பு, இந்த பிணைப்புகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து என்ன செய்யுது, வலிமை குறைந்தது. அப்போ டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இன்ட்ராக்ஷன் ப்ரெசன்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ்? இந்த 2 ஜோடிகளில் எதில் டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இருக்குது? நம்ம எப்போ தானே பார்த்தோம், டைபோல் இன்டியூஸ்டு டைபோல்னால் என்ன செய்யணும், ஒரு போலார் மாலிகுலாக இருக்கணும். அதாவது பகுதி அயனி பிணைப்பு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி போலரைசேஷன் ஆயிடணும். அப்படி ஆனதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு நான் போலார் மாலிகுலை இன்டியூஸ் பண்ணி அது ரெண்டுக்கு இடையில் கவர்ச்சி விசை வந்தால் மட்டும்தான் அது டைபோல் இன்டியூஸ்டு டைபோல். அப்போ ஒரு போலார் மாலிகுல் இன்னொன்று நான் போலார் மாலிகுலாக இருக்கணும். இதில் எதெல்லாம் போலார் மாலிகுல் எது நான் போலார் மாலிகுல்னு பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போயிடும். H2 இப்போ தான் பார்த்தோம் போலரைசேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ போலார் மாலிகுல். அப்போ இது அங்கிட்ட ஆளுகாலுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுமில்ல, OH பாண்ட் இருக்கும், இப்படி OH பாண்ட் இருக்கும். இந்த பக்கம் ஹைட்ரோ கார்பன், இருந்தாலும் ஒரு ஹைட்ரோ கார்பன் இருக்கலாம். அப்போ OH இருந்தாலே ஆக்சிஜன் இருந்தாலே உங்களுக்கு லோன் பேர் ஆகிருக்கும், கண்டிப்பாக அதுவும் போலரைசேஷன். அப்போ ரெண்டுமே போலரைசேஷன் ஆகும். அப்போ அது ஆப்ஷனில் வராது. Cl2 Cl தெரியும், குளோரின் குளோரின் ரெண்டுமே ஒரே எலக்ட்ரான் கவர்தன்மை மதிப்பு. அப்போ எலக்ட்ரானை கவர முடியாது, அப்போ போலரைசேஷன் ஆகுது. அப்போ நான் போலார் மாலிகுல். கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4 உடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார்பன் இருக்கும், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், 4 பக்கமே குளோரின் இருக்கும். அப்போ எந்த பக்கம், எல்லா பக்கமும் சிமெட்ரி மாலிகுல், எல்லா பக்கமும் குளோரின் வந்து அது எலக்ட்ரானை இழுக்கும். ஸோ ஈக்குவலாக இழுக்கிறதுனால எந்த பக்கமும் போலரைசேஷன் ஆகாது. அப்போ இதுவும் நான் போலார் மாலிகுல், இது ரெண்டும் நான் போலார் மாலிகுல். அப்போ இது ஆன்சரில் வராது. இது ஏற்கனவே பார்த்தோம், ரெண்டுமே போலார் மாலிகுல். அப்போ இதுவும் ஆன்சர் வராது. HCl சொன்னேன், HClலும் ஹீலியத்தை தான் இப்போ எக்ஸாம்பிளாகவே நம்ம பார்த்தோம். HClங்கிறது போலார் மாலிகுல், ஹீலியம் மந்தவாயுக்களில் வரும். ஸோ நான் போலார். அப்போ இது ரெண்டுக்கு இடையில தான் என்ன செய்யும், டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் நடக்கும். அப்போ சி தான் சரியான ஆன்சர். டியும் பார்த்துருவோம். இது ஸோ நான் போலார். SiF4 சிலிக்கன் டெட்ராஃப்ளோரைடு, அதுவும் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். SiF, இந்த பக்கம் F, இந்த பக்கம் F, இந்த பக்கம் F, கிட்டத்தட்ட கார்பன் டெட்ராக்ளோரைடு மாதிரி தான் ஈக்குவலாக இருக்கும், சிமெட்ரி மாலிகுல். ஸோ எதுவும் என்னது நான் போலார், ரெண்டுமே நான் போலார். அப்போ இதுவும் வராது. அப்போ சி தான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஏஐபிஎம்டி 1993 கீழ்கண்டவற்றை கவர்ச்சி விசையை பொறுத்து வரிசைப்படுத்துக. இதுவும் சொன்னேன் பாருங்கள், எந்த ஆப்ஷன் கரெக்டு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன இருக்குது பாருங்கள்.
சகப்பிணைப்பு இருக்குது. சகப்பிணைப்பு நம்ம வந்து அது வேதிப்பிணைப்பில் வரும். நம்ம கவர்ச்சி விசைகளில் பார்க்கும்போது சகப்பிணைப்பு வந்து வலிமையானது. ஸோ சகப்பிணைப்பு வலிமையானது. அதுக்கப்புறம் வலிமையானது எதுன்னு சொன்னேன், நம்ம இந்த கவர்ச்சி விசைகள்லேயே இருமுனை கவர்ச்சி விசை தான் அதிகமாக சொன்னேன். இருமுனை கவர்ச்சி விசை, அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொன்னேன். கடைசியில் இருக்கிறது தான் நம்ம வான் டெர் வால்ஸ் பிணைப்பு அப்படின்னு சொன்னோம். அப்போ பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதில் இருமுனை கவர்ச்சி விசை ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ இது ஆன்சரில் வராது. இதில் சகப்பிணைப்பு, இது மூணுலேயுமே சகப்பிணைப்பு ஃபஸ்ட்டு இருக்குது. சரி, சகப்பிணைப்புக்கு அப்புறம் ஹைட்ரஜன் பிணைப்பு வந்திருக்கு. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை, இதுவும் ஆன்சர் இல்லை. இதில் சகப்பிணைப்புக்கு அப்புறம் இதுலேயும் ஹைட்ரஜன் பிணைப்பு தான் வந்திருக்கு, இதுலேயும் ஆன்சர் இல்லை. இதில் பாருங்கள் சகப்பிணைப்பு, அதுக்கப்புறம் வலிமையானது டைப்போல். ஏன்னா நேர்மின் சுமை எதிர்மின் சுமையை பிரிஞ்சு ரெண்டு கடையில் கவர்ச்சி விசை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது டைப்போல் இருமுனை கவர்ச்சி விசை. அதுக்கப்புறம் என்னது ஹைட்ரஜன் பிணைப்பு, அதுக்கப்புறம் வான் டெர் வால்ஸ் பிணைப்பு. அப்போ பி தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் நாட் கண்டெயின் எனி கோஆர்டினேட் பாண்ட்? அதில் எது ஈதல் சகப்பிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஈதல் சகப்பிணைப்பு பற்றி நீங்கள் வேதிப்பிணைப்பினுடைய வகைகள் அப்படிங்கிற காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். ஈதல் சகப்பிணைப்புனா என்ன? ஒரு அணு மற்றொரு அணுவுடன் வேதிப்பிணைப்பு சகப்பிணைப்பு உருவானதுக்கப்புறம் அந்த அணுவில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருந்து, அதே மாதிரி இன்னொரு அணுவுக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் எலக்ட்ரான் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த அணு அந்த அணுவுக்கு எலக்ட்ரானை கொடுத்து பிணைப்பு உருவாக்கும். அந்த பிணைப்பு தான் ஈதல் பிணைப்பு. இதில் எது ஈதல் பிணைப்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் பார்ப்போம். H3O+ பார்ப்போம். H3O+ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துக்கிடுவோம். ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6. எத்தனை ஹைட்ரஜன்? 3 ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துக்குவோம், இன்னொரு ஹைட்ரஜன் சேர்த்துக்குருவோம். இப்போ என்ன செஞ்சிருச்சு? நீர் மூலக்கூறு உருவாயிருச்சு H2O. ஏன்னா ஏன் 2 ஹைட்ரஜன் மட்டும் இன்னொரு ஹைட்ரஜன் போடலன்னா உங்களுக்கு 2 4 6 8 எலக்ட்ரான் ஆக்டன் ரூல் படி என்ன செஞ்சிருச்சு? நீர் மூலக்கூறு ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மாதிரி ஹைட்ரஜனுக்கு டியூப்லெட் விதிப்படி சரியாயிருச்சு. அப்போ பாருங்கள் ஆக்சிஜனில் ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன், அது போக லோன் பேர் எலக்ட்ரான் 2 ஜோடி, மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் இன்னொரு ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை என்ன செய்யும்? கொடுக்கும். அப்போ இங்கே ஈதல் சகப்பிணைப்பு இருக்குது. சரி, அடுத்து BF4- போரான் எடுத்துக்கிடுவோம். போரானுக்கு 5. அப்போ 5 எலக்ட்ரான் இருக்கும். ஃபஸ்ட்டு கூட்டில் 2 எலக்ட்ரான் போயிடும், மீதி 3 எலக்ட்ரான் இருக்கும். போரானுக்கு 3 எலக்ட்ரான் போட்டாச்சு. ஃப்ளூரினுக்கு ஃபஸ்ட்டு கூட்டில் 2 எலக்ட்ரான், கடைசி கூட்டில் 7 எலக்ட்ரான், அதுக்கு 1 எலக்ட்ரான் வேணும். அப்போ என்ன செய்யும்? இந்த போரானோட 1 எலக்ட்ரானை என்ன செய்யணும்னு கேட்டால் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ ஃப்ளூரின் 1 எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்து இதுக்கும் மியூச்சுவல் ஷேரிங், அதாவது 2 சமமாக எலக்ட்ரானை பங்கிட்டுக்கிருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ளூரின் எலக்ட்ரானை பங்கிட்டுக்கிருச்சு, இன்னொரு ஃப்ளூரின் எலக்ட்ரானை பங்கிட்டுக்கிருச்சு. இப்போ போரானுக்கு பாருங்கள் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்குது? 2 4 6 எலக்ட்ரான் தான் கடைசி கூட்டில் இருக்குது. இன்னும் எத்தனை எலக்ட்ரான் வேணும்? 2 எலக்ட்ரான் வேணும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட், எலக்ட்ரான் குறைபாடு உள்ள சேர்மம். அப்போ இங்கே இந்த ஃப்ளூரினுடைய நம்ம அப்போ இதுக்கு இன்னும் எலக்ட்ரான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது கொடுக்கணும். அப்போ இதனுடைய அந்த எலக்ட்ரானிக் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ளூரினுடைய எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளூரினுக்கு வந்து 1s2 2s2 2p, மொத்தம் 5 தானே சொன்னேன், 2p1. இது கிரவுண்ட் ஸ்டேட்டு. அதே இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, ஆற்றலை உறிஞ்சி எக்ஸைட்டட் ஸ்டேட் கீழே விட்டு நிலை போகும்போது ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி அடுத்து 2p ஒய் ஆர்பிட்டாலுக்கு போகும். இது எக்ஸ் ஆர்பிட்டால், 2p ஒய் ஆர்பிட்டாலுக்கு போகும். அப்போ எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p x1 2p ஒய், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு இங்கே போயிடுச்சு. அப்போ இது ஒரு எலக்ட்ரான் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ 2pz ஆர்பிட்டால், ஒரு ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்களேன், ஃப்ளூரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்து
இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இன்னொரு ஃப்ளோரின் இங்கே ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான் ஆகிடுச்சு. இன்னொரு ஃப்ளோரின் இதை என்ன செஞ்சிருச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ இங்கே 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 என்ன முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ஆர்பிட்டால் மட்டும் என்ன செஞ்சுருக்கு, வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலுக்கு இன்னொரு ஃப்ளோரின் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ இன்னொரு ஃப்ளோரின் என்ன செய்யும், எலக்ட்ரானை இதுக்கு டொனேட் பண்ணும். அப்போ இங்கேயும் ஈதல் சக பிணைப்பு என்ன செஞ்சுருக்கு, இருக்குது. அடுத்து NH4+ பார்க்கலாமா. நைட்ரஜனில் மொத்தம் 5 எலக்ட்ரான், 4 ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, இன்னொரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. பாருங்கள் 2 4 6 8 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இன்னொரு ஹைட்ரஜனுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு எலக்ட்ரானை இது என்ன செய்யுது, டொனேட் பண்ணுது. அப்போ இங்கேயும் ஈதல் சக பிணைப்பு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் உருவாயிருச்சு. ஹைட்ரஜன் ஃப்ளூரைடில் பாருங்கள் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஃப்ளூரைடும் சேர்ந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு உருவாயிருச்சு. ஹைட்ரஜன் ஃப்ளூரைடில் ஃப்ளோரினுக்கு கடைசி கூட்டில் 7 எலக்ட்ரான், ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான். ஸோ இப்போ 2 சாட்டிஸ்ஃபை ஆகி ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரானும் ஃப்ளோரினுக்கு 8 எலக்ட்ரானும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஃப்ளோரின் வரும்போது அதில் என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரி பாண்டிங் ஃபார்ம் ஆகாது. இன்னொரு ஃப்ளோரின் பக்கத்தில் வந்துச்சுன்னா 2க்கு இடையில் இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன செய்யும், உருவாகும். அப்போ இங்கே உருவாகக்கூடியது என்னது, ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோம், ஹைட்ரஜன் ஃப்ளோரின் ஆக்சிஜன் நைட்ரஜன் இதுக்கெல்லாம் உருவாச்சுன்னா அந்த பிணைப்பு வந்து அந்த இன்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா அது என்ன சொன்னோம், ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே என்ன செய்யலை, ஈதல் சக பிணைப்பு இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பிணைப்பு உருவாயிருக்கு, ஹைட்ரஜன் பிணைப்பு தான் உருவாயிருக்கு. அப்போ எது அணைவு பிணைப்பு இல்லாதது, எது H2-. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. நீட் 2023 என்ன கேட்டிருக்காங்க, அதாவது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், இதில் எதெல்லாம் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கே தெரியுது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பாருங்கள் பார்ப்போம். டைபோல் ஃபோர்ஸஸ்ஸு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸு, டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் ஃபோர்ஸும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான். ஹைட்ரஜன் பாண்டிங்கும் 2 மூலக்கூறுகளுக்கு இடையே தான் நடக்குது, ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸு. லண்டன் டிஸ்பர்சிவ் ஃபோர்ஸும் 2 மூலக்கூறுகளுக்கு இடையே நான் போலார் மாலிகுலுக்கு இடையே நடக்கும், ஸோ அதுவும் என்னது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸு. ஆனால் கோவலன்ட் பாண்டிங் சகப்பிணைப்புங்கிறது என்ன செய்யுது, அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸு கிடையாது, அது ஒரு கெமிக்கல் பாண்டிங். ஸோ அப்போ இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் எதில் இல்லை, கோவலன்ட் பாண்டில் இல்லை. அப்போ எது ABCE டி மட்டும் இல்லை. அப்போ ABC எங்கே இருக்குது, இது ABCD இருக்குது, இதுலேயும் D இருக்குது, இதில் D இருக்குது, இதில் D இருக்குது, இதில் D இருக்குது. ஸோ ABCE இதுதான் சரியான ஆன்சர். ஸோ கவர்ச்சி விசைகள்னால் என்ன, மூலக்கூறுகளுடைய கவர்ச்சி விசைகள் எத்தனை வகையான கவர்ச்சி விசைகள் இருக்குது, அந்த கவர்ச்சி விசைகள் எந்தெந்த மூலக்கூறுகளுடைய எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கவர்ச்சி விசைகள் சார்பான கேள்விகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் எளிதில் என்ன செய்யணும், பதிலளிக்க முடியும். நன்றி.